அன்பு நண்பர்களே, இ-காமர்ஸ், கியூ-காமர்ஸ் இந்திய சிறு குறு வணிகத்தை எவ்வாறு அபகரித்து நம் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது என்று பல வீடியோக்களை பதிவு செய்திருந்தேன். இந்த ஜெப்டோ போன்ற நிறுவனங்கள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. செருப்பு வியாபாரத்திலும் நுழைகிறார்கள். அப்போது இந்த நாட்டில் இருக்கிற ஒரு 75 லட்சம் சிறு குறு செருப்பு வியாபாரிகளும் கடையடைக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னா, இவங்க செருப்பு வியாபாரம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு நேராக அவங்களுடைய மொபைல் ஆப் மூலமாக என்ன விலையில் என்ன செருப்புகள் வேணும், என்ன ஒரு 5லேருந்து 10 மாடல் கூட அவங்க செலக்ட் பண்ணலாம். இந்த மாடலை நீங்கள் என் வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 10 மாடலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அதை செலக்ட் பண்ணி ஒரு மாடலை எடுத்துப்பாங்க. அந்த ஒரு மாடலை எடுத்துக்கிட்டு அவங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் பயன்படுத்திட்டு செருப்பு எனக்கு சரியில்லைன்னு திருப்பி கொடுத்தா இவங்க எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு திரும்ப உங்களுக்கு வேறு என்ன செருப்பு வேணுமோ அதை கொடுக்குறாங்க. எந்த வாடிக்கையாளர் செருப்பு கடைக்கு செல்வார்கள் என்பதனை நன்கு யோசிக்க வேண்டும். ஆகையால் தொடர்ந்து ஒவ்வொரு தொழிலாக சிறு குறு வணிகர்கள் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கும் அனைத்து வணிகத்தையும் இந்த துரித வர்த்தகம் என்ற பெயரில் கார்ப்பரேட் கியூகாம் நிறுவனங்கள் அபகரித்து வருகின்றன. எனவே உஷார் உஷார் உஷார். போராட்டம் மட்டுமே நம்மை காப்பாற்றும். நமது எண்ணிக்கை பலம் இப்போது உள்ளது. இந்த எண்ணிக்கை பலத்தை பயன்படுத்தி மிக விரைவில் தேசிய அளவில் நாம் பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது. தேசிய நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை சிறு குறு வணிகர்களுக்கு இந்தியாவில் உள்ள டவுன்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய முடிவெடுத்துள்ளோம். ஆகையால் போராடினால் மட்டுமே வெற்றி, இல்லையென்றால் நாம் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலை உறுதி. விழித்திடுங்கள், துடித்திடுங்கள், போராடுங்கள். நம் வாழ்வாதாரம் நம் கையில் இருக்க வேண்டும். நாம் வளர்த்த வியாபாரத்தை பறிகொடுத்து விட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்க நாம் வழிவகுக்கக்கூடாது. நம் விழிப்புணர்வும் போராட்ட யுக்தியும் தான் தேவை என்று பதிவு செய்கிறேன்.